விஷயமா இருந்தது எனக்கு. ஜெயம் கொள்ளுகிறவனின் ஆயுதம், ஓவர்கமர்ஸ் வெப்பன். ஜெயம் கொள்ளுகிறவனின் ஆயுதம். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம எப்படி வச்சிருக்காரு சொன்னா ஜெயம் கொள்ளுவர். இன்னைக்கு அந்த பாட்டு வந்து மலைகளை தாண்டிடுவேன், பள்ளங்களை தகர்த்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன். இது யாருன்னு சொன்னா ஜெயம் கொள்ளுகிறவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெயம் ஜெயம் ஜெயம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதான் நம்ம யாருக்கு சொன்னா இப்படிப்பட்டவங்க. எது வந்தாலும் புரியுதா உங்களுக்கு? எல்லாவற்றையும் நம்ம மாற்றுகிறவர்கள். எதுக்கு எப்படி மாற்றணும் சொன்னா தேவன் நமக்கு வைத்திருக்க திட்டத்தின்படி எல்லாவற்றையும் மாற்றுகிறவர்கள். ரொம்ப முக்கியமானது. அதாவது எப்பவுமே வருகிறதை காணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதை எப்படியாய் மாற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழப்பம் வருதுன்னு சொன்னா குழப்பத்தை பார்க்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? குழப்பத்தின் நடுவில் சமாதானத்தை எப்படி காத்துக் கொள்வது, அதான் ஜெயம். ஜெயம் கொள்ளுகிறவன். குழப்பமானது எதற்கு வருகிறது? என்ன குழப்பத்துக்கு. Why does the confusion come? குழப்பம் எதுக்கு வருது? என்ன குழப்பத்துக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? குழப்பம் விட போறது இல்ல, சமாதானத்தினால அது ஜெயம் எடுக்க போறேன். எந்த சூழ்நிலையிலும் என் சமாதானத்துல நான் இடர போவதில்லை. இதான் ஜெயம் கொள்ளுகிறவன். குழப்பத்தை ஜெயம் கொள்ளுகிறவன். ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God wants to see you as an overcomer. நல்லா புரிஞ்சுங்க. ஜெயம் கொள்ளுகிறவனாய் காண்கிறார். அந்த காரியங்கள் நிறைய நேரத்துல எல்லாரும் யோசிக்கிறது என்னது, ஏன் ஒரு காரியங்கள். இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும் தேவனுடைய வார்த்தையில எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தல் விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Revelation chapter 3 verse 21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்படியோ அப்படிதான் நம்ம. ஆமென். ஆரம்பிக்கிறோம். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்துல அவரோடு உட்கார்ந்தது போல. நல்லா பாருங்க பாயிண்ட். போல, என்ன போலதான் நீங்க. You're born of God. You're like me. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஜெயம் எடுத்து உட்கார்ந்தது போல நீங்க என்னவா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்துல என்னோட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்ப என்னுடைய சிங்காசனம் கூட வலது பாட்டில் வீற்றிருக்கிறவர் அவரோடு கூட நான் உட்கார வேண்டுமானால் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய என்ன சொல்றது சொல்லப்பட வேண்டிய பேர் என்ன தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவர். ஆமென். Praise the Lord. It is not for the weak. It's not for the defeated. பலவீனனுக்கு அல்ல, தோல்வியில் இருக்கிறவனுக்கு அல்ல, ஜெயம் எடுத்தவனுக்கு தான் அங்கே உட்கார முடியும். Praise the Lord. Hallelujah. ஜெயம் எடுத்தவங்களுக்கு தான். ரொம்ப புரிஞ்சு நம்ம இந்த காரியங்களை கொஞ்சம் உடைச்சு கடைசி நாட்கள்ல கொஞ்சம் தெளிவடையணும். ஆமா, தோல்வியிலே வாழ்ந்துட்டு இரக்கத்தை அவனுடைய இரக்கத்திலே ஓடி முடிக்கலாம், ஆனா உட்கார முடியாது. அவரோட திருமண சொல்றேன், ஓடி முடிக்கலாம், நீங்க பாட்டு அப்படியே அழுதுட்டு புலம்பிக்கிட்டு எப்படி பண்ணலாம், ஆனா அவரோட உட்கார முடியாது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்கார். சில வந்து அங்கே வந்து அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அது எப்படிப்பட்ட லெவல்ஸ் தெரியாது. ஏன்னா தெரியாது, நம்ம பேச கூடாது. வெளிப்படுத்தப்பட்டதை மாத்திரம் பேசணும். இங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா அவனும் என்னுடன் சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். I'll make him to sit with me. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த கேட்டகரி ஞாபகம், நம்ம இந்த கேட்டகரி. கர்த்தருக்கு நல்லவர். வாசிக்கலாம். ஒன்றியவான் 5:19. ஒன்றியவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் எழுதும்போது ரொம்ப அழகா, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது என்றும் அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுடைய கேட்டகரி என்ன சொன்னா, அவன் தேவனாலே உண்டாயிருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனால் உண்டான எவனும் தோல்வியில இருக்கிறதுக்கு அவனால என்ன சொல்றது படைக்கப்படல. தேவனால பிறந்தவன் அவன் எப்பொழுதும் ஜெயம் எடுக்கும்படிதான் அவனுக்குள்ளே சாரம் இருக்கிறது. உலகத்திலே உண்டானவன் தான் தோல்வியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். புரியணும். அடிமைத்தனத்துல இருக்கிறான், பிசாசனுடைய மஞ்சளை விழுந்து இருக்கிறான். ஆனால் பரத்திலிருந்து பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் அவன் ஜெயம் கொள்ளுகிறான் இருக்கிறான். காரணம் அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் ஜெயித்தார். அது ரொம்ப அழகா போட்டிருக்காரு. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் பிரிக்கிறார் பாருங்க. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ரெண்டு பிரிக்கிறார், ரெண்டு கேட்டகரி. இந்த உலகத்தின் கேட்டகரியில் நம்ம சேர கூடாது. ஏன்னா இந்த கேட்டகரி வந்து தோல்வியின் கேட்டகரி, இது அடிமையின் கேட்டகரி. இது அழுது புலம்பிக்கிட்டு நாளைக்கு ஒரு நம்பிக்கை அற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் this category. ஆனா இந்த கேட்டகரி அப்படி இல்லை. இது எப்படி சொன்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையால் அவருக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த தைரியத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கும். There are two big differences you have to understand. Amen. Praise God. So முதலாவது எனக்குள்ள நான் நடக்கணும். ஜெயம் கொள்ளுகிறவன் நான். அந்த ஜெயம் கொள்ளுவனுக்குள்ள என்ன இருக்கணும்? முதலாவது நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன். Amen. That means I am a different person from this world. இது எடுக்கணும் நீங்க உள்ள. நான் இந்த உலகத்திலிருந்து என்னது வேறுபட்டவன். சொல்றது இல்ல. You have to get sinking. Praise the Lord. அப்படின்னா என்னுடைய ability is a different ability. என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய திறன்கள் எல்லாம் என்ன இப்போ வித்தியாசமானது. ஆமா, இந்த சரீரத்துக்குரிய காரியங்களில் நான் வேலை செய்கிறவன் அல்ல. நான் தேவனாலே பிறந்திருக்கிற ஆவியில பிறந்திருக்கிறவன். நான் ஆவியின் மனுஷன். இப்படி என் ஆவியினாலே நான் இயக்கும் போது நான் ஜெயம் கொள்ளுவனாயிருப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தெளிவடை. ஆமென். ஆமா. What is my limitation? என்னுடைய என்ன சொல்றது எல்லை கோடு எது? அதான் போடணும். இப்போ என்னுடைய எல்லை என்ன? இல்ல. ஏன்னா அவருக்கு இல்ல. தேவனுக்கு எல்லை போட முடியாது யாராலையும். ஆகையினால அவர்களுக்கு பிறகு எனக்கு எல்லை போட முடியாது. சத்துரு எதையும் என்ன பண்ண முடியாது, எனக்கு எல்லை போட முடியாது. தேவனுடைய திட்டம், அவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன பண்ணும், இவன் எல்லை போட முடியாது. அந்த திட்டத்தை உடைத்து கொண்டு நான் போய் முடிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகமானது பொல்லாங்கனுடைய கையில இருந்தாலும் எனக்கு எல்லை போட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்வோன் அடிமைத்தனம் பண்ணாலும் ஆண்டவர் வச்சிருக்கிற நாள் வரைக்கும் தான் அது. அந்த நாள் வந்த போது பாத்தீங்கன்னா யுத்தமே இல்லை. யுத்தமே இல்லை. அனுப்பாங்க வெளியே. பொன்னோடும் வெள்ளியோடும் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா போகிற தேசங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, எல்லாம் விழுந்து போகுதுக்கு முன்னாடி. யுத்தமே செய்யாத கூட்டம், யுத்தமே செய்யாத கூட்டம். ஞாபகம் அவடத்துல யாரும் எதுவும் இல்லை. இந்த இரும்பு சிங்க மொத்தமுமே அங்க கிடையாது. அப்ப எங்க பட்டயம் இருப்பான், பட்டயம் செஞ்சிருப்பான். எங்க இரும்பு கிடைச்சிருக்கும். What kind of instruments use பண்ணிருப்பாங்க? இதற்கு அவ்வளவு பெரிய ராஜாக்கள் பண்ண, பெரிய சேனைகளோட யுத்தம் பண்ண, சேனைகளோட யுத்தம் பண்ண. ஏன்னா ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் தன்னை அல்ல, அனுப்பினவருடைய நாமத்துல போகிறான். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னா என்னால நான் இந்த பூமியில வாழ்றது இல்ல, அவராலே இந்த பூமியில வாழ்கிறபடினாலே சகலவற்றையும் நான் ஜெயம் கொள்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் உலகத்தினால் உண்டானவன் அல்ல. ஆமென். அவராலே, தேவனாலே நான் உண்டானவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Look at the way. அப்ப உங்களுடைய காரியங்கள் சொல்லும் பொழுது வாசிக்கிறேன். இன்னும் கொஞ்சம்
1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 John chapter 5 verse 4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹalleluya. praise the Lord. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்க யாரால பிறந்தீங்க? அவ்வளவுதான். சிறப்பாக புரியுதாங்க எல்லா வசனமும். தெளிவடையணும். நம்ம வசனத்தை உள்வாங்கி தெளிவடையணும். அவரால பிறந்ததுனால இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். praise God. that's what I am. ஆமென். விசுவாசம் மனுஷனால உண்டாகிறது இல்லை. விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும் அவரே. எல்லாம் வச்சுக்கலாம். விசுவாசம் தேவனாலே உண்டானது. இன்னைக்கு பேசுற விசுவாசம் எல்லாம் விசுவாசம் இல்ல, நம்பிக்கை. நிறைய பேர் வந்து விசுவாசத்தை நம்பிக்கை பிரிக்கிறது இல்ல. விசுவாசம் என்பது நம்பப்படுதலின் உறுதி. See what you believe. நல்லா புரிஞ்சுக்கங்க. That's not faith. What you believe and the fulfillment. நம்பப்படுதலின் உறுதி. You are so confident. You are so confident. நீங்க என்ன சொல்றது? உங்களுடைய நம்பப்படுதலின் உறுதி. எதை நம்புறீங்களோ அதுல உறுதியா இருக்கிறது, அசையாமல் இருக்கிறது, அதற்கு பேர் தான் விசுவாசம். ஆமென். இன்னைக்கு நம்பிக்கை எல்லாம் விசுவாசமாக்கிறோம். அதுதான் அசைது நம்பிக்கை. விசுவாசம் பிறப்பிக்கும். நல்லா வச்சுங்க. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை. அப்ப நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் மகிமையை பார்க்கணும். மகிமையை பார்க்கலன்னா நான் இன்னும் விசுவாசிக்கல. ஞாபகம் வச்சுக்கங்க. நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் நம்பிக்கையில ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். விசுவாசம் ரொம்ப முக்கியம். சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். So your victory. அப்ப ஜெயம் கொள்ளுதலுடைய ஆயுதம் எது? விசுவாசம். Praise the Lord. Hallelujah. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜெயம் கொள்ளுகிறவனின் ஆயுதம் எது? விசுவாசம். புரியுதா? விசுவாசம் எல்லாம் வருகிறத காரியங்களை நல்லா புரிஞ்சுங்க. அப்படியே ஓடுறதுக்கு பேர் விசுவாசம். திரும்ப சொல்றேன், வருது அப்படியே ஓடுறதுக்கு பேர் விசுவாசம் இல்ல. எப்படி இருக்க வேண்டும் என்று உருவாக்குறோம் பாருங்க, அதான் விசுவாசம். Praise the Lord. Hallelujah. தண்ணி ஓடுது, அதோட ஓடிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அது இல்ல. நான் எங்க போனோம்? நல்லா புரிஞ்சுக்கலாம். I have a destination, I have a goal. நான் போக வேண்டிய ஒரு இடம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நல்லா புரியுதா? இந்த உலகம் அதன் போக்கிலே என்னை இழுத்து போறது போல நான் என்ன பண்ண முடியாது, போக கூடாது. Because I have to fulfill my goal, my purpose. Praise the Lord. எதற்கு அழைக்கப்பட்டேனோ அந்த அழைப்பை நான் நிறைவேற்றுகிறவன். அப்ப என்ன பண்ணணும்? நான் காரியங்களை எனக்கு எப்படி வேண்டுமோ அப்படியாக நான் செயல்படுத்தணும். ஆமா. You cannot allow the world to drive you. உலகம் உங்களை அப்படியே தள்ளிட்டு போறதுக்கு விட முடியாது. Praise the Lord. Hallelujah. You start speaking. இன்னைக்கு அநேகர் இழுக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் இழுக்கப்பட்டு போய் கொண்டிருக்காங்க. புரியறது இல்ல. small things நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. சின்ன காரியம் நான் சொன்னா கர்த்தர் உங்களுக்கு சொன்னதுண்டோ? அவர் தான் சொன்னார். சொன்னப்ப அவரா சொன்னார். கர்த்தர் சொன்னார், நீ சாகிறது எப்படி மாத்திர பாரு. அதான் சொன்ன, நீ அதை புசிக்கிற நாளிலே சாகவே சொல்றான். போதும் சின்னது. அப்போ அந்த சின்னதை சொல்லும் பொழுது இருதயம் எப்படி இருக்கிறது? அதான் முக்கியமானது. அவன் சொல்லும் போது என்ன பண்ணணும்? இல்லப்பா ஆண்டவர் தான் சொன்னார், முடிஞ்சிச்சு. சொல்லல புரியுதா உங்களுக்கு? அவன் நீ சாக மாட்டேன், அவன் ஸ்டோரி டெல்லிங் நீ சாக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். உறுதி இல்லை, விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருந்தா அது அப்படி நிற்கும். நோ, he said so. Praise the Lord. அவ்வளவுதான்.
வேணும், இதுவும் வேணும் அதுவும் வேணும். தான் பிரச்சனை இன்னைக்கு. ஆனா என்ன பண்றது, கடைசியில சொல்லிட்டு கொடுக்குறது. ஆண்டவர் நல்லவர், இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர், அவங்க விட மாட்டார், பாதுகாப்பார், அதெல்லாம் உண்மை. ஆனா எதுக்கு அது விழுந்து புரண்டு ஏன் அவன் அழகா கண்ணியை தரும். ஆபிரகாம் ஒழுங்கா ஓடிட்டு இருந்த ஆபிரகாம் எகிப்துக்கு போனாரு. அந்த எகிப்துக்கு போகும்போது அவன் கூட கடைக்கு என்ன பண்றான்னா கொடுத்து அனுப்புற ஆட்கள், மாடு இது ஆட்கள் தான், அதுல வந்ததுதான் ஆகாது. எங்க எது புறப்படணும் உங்களுக்கு தெரியாது. இந்த உலகமானது அவனு பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, மறந்துடாதீங்க. The world is waiting to do something that you will be away from God, do displeasing unto God. தேவன் விரும்பாத காரியத்தை, தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை நீங்க செய்யும்படிக்கு இந்த உலகமானது உங்களை திருப்புவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. மறந்துடாதீங்க. நம்ம நினைக்கிற ஸ்மால் திங்ஸ் அது பிரச்சனை. இன்னைக்கு do I have dominion over things? காரியங்கள் மீது ஆளுகை செய்கிறனா? நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஆளுகை செய்யலன்னா அது தொடாதீங்க. See, there's mobile, there's internet, இதெல்லாம் டிவி, இதெல்லாம் இருக்கு. ஆளுகை செய்யலன்னா தொடாதீங்க. அது உங்களை இழுக்குதுன்னா தூக்கி போடுங்க. ஜாக்கிரதையா இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட். அது வேலையா இருக்கலாம், அது நபர்களா இருக்கலாம், அல்லது உங்களுடைய என்ன சொல்றது கோட்பாடுகளா பிரின்சிபிள்ஸ் இன் யுவர் லைஃப் இருக்கலாம், நீங்க வச்சிருக்க காரியங்களா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அது உங்களை நடத்துமே ஆனால் தூக்கி போடுங்க வெளியே. ஒன்றுக்கும் நாம் அடிமைகள் அல்ல, அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் நாம் அடிமைகளா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, இப்படி போனா அவங்க அசிங்கமா பேசணும், பேசிட்டு போ. பிரைஸ் தி லார்ட். இதுக்கெல்லாம் கட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அங்க போய் 4 பேர் இருக்கு, நமக்கு எப்படி நடந்துக்கணும் தெரியாது, பரவாயில்ல. பிரைஸ் தி லார்ட். அவங்க என்ன காட்டான்னு நினைச்சுக்கோங்க, நினைச்சிட்டு போ. எதுக்கு நான் அடிமை ஆக முடியாது? புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பயப்பட அவசியமே கிடையாது. This is what I am. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறுவேன், நான் மாற மாட்டேன்னு சொல்லல, இப்படியே இருப்பேன்னு சொல்லல, மாறுவேன். ஆனா என்னை ஏற்றுக்கொள்ளணும், உங்கள்கிட்ட அன்பு இருக்கணும். அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகிக்கும். Praise the Lord. When you have no love, then you talk about me. அன்பு இல்லாத போது நீ என்னை பத்தி குறை பேசுவ. அன்பு இருந்தா குறை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நீ என்னை ஏற்றுக்கொள்ளுவேன். Praise the Lord. இவ்வளவுதான். அப்ப எது வேணும் உங்களுக்கு பாருங்க. Are you looking at love? Are you looking at pleasing people? அன்பை காண்கிறீர்களா, அல்லது அன்பை எதிர்பார்க்கிறீங்களா, அல்லது மனுஷனை பிரியப்படுத்துற முகஸ்துதி இதை பார்க்கிறீங்களா? Praise the Lord. Hallelujah. It's very important. இன்னைக்கு என்ன சொன்னா, நீ விரும்புகிறதுனாலதான் இன்னைக்கு பிசாசு உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். நீ தேவர்களை போல வர்ற உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அது சாப்பிட்டா ருசியா இருக்குமா, பார்த்து அழகா இருக்கு, இவங்க சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி என்ன இருக்கும்? இச்சிக்கிற இன்னைக்கு அதுதான் நடக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் ஜெயம் கொள்றது இல்ல, இச்சையில ஜெயம் கொள்றது இல்ல, உன் பெருமையில ஜெயம் கொள்ளுகிறது இல்ல. புரியுதா உங்களுக்கு? உடைய என்ன சொல்ல ஏழாமையில இருந்து ஜெயம் கொள்றது இல்ல. ஒரு காரியம் சொல்லிட்டா போ, அவ்வளவுதான். அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க? அவங்களுக்கு நம்ம மேல இது இல்லை, நம்ம அப்படி இல்லை போல இருக்கு, அதனாலதான் நம்ம இப்படி சொல்றாங்க. உடனே இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? பிசாசு. நான் தேவனால் பிறந்தவன். ஆமென். ஹல்லேலூயா. That's what I am. நான் தேவனால பிறந்தவன். It's not my outward, it's my inside. இந்த வெளிப்புறமானது மண்ணுக்கு போகுது. மண்ணுக்கு போகுது. சபையில இருந்தாங்க. She was very tall, beautiful, ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்க மூப்பர், அவங்க நல்ல
என்ன வியாதி வந்ததுன்னு சரியா. மரணம் எப்படி இருந்துச்சுன்னா அவ்வளவு அழகா இருப்பாங்க, நல்ல ஃபேன் அது. எப்படின்னு அந்த முகமே கருப்பா. பாஸ்டர் பார்த்து சொல்றாரு, நோ ஷீ இஸ் நாட் தி பர்சன். ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. பாஸ்டர் சொல்றாரு, ஷீ இஸ் நாட் தி பர்சன். ஒன்றும் தெரியாது. What was the reason தெரியாது. This is what outward is all about. Praise the Lord. ஹைட் இருக்கலாம், குட்டியா இருக்கலாம், கலரா இருக்கலாம், கலக்கலாம், எல்லாம் இதோடைய நிலை என்ன சொன்னா இதுதான் லாஸ்ட்ல. Praise the Lord. இதுதான் நிலை. ஆனா the inside, the உள்ளான மனிதன் அவன் அவரூபமாக அவருடைய சாயலாக அவன் இருக்கிறான். ஏனென்றால் அவன் அவராலே பிறந்தவன். Hallelujah. Praise the Lord. இதான் நீங்க. Praise the Lord. இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமுடைய விசுவாசம். உடைய விசுவாசம். Who am I? Praise the Lord. Who am I? நான் எங்க உட்காரணும்? யாரோட கலவணும்? எங்க ஐக்கியம் கொள்ளணும்? You must know. உங்களுக்கு தெரியணும். Praise the Lord. அதான் சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்க ஆலோசனை நடவா. பாவியுடைய இல்ல. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரம். ஏன்னா அது நீ இல்ல. You're not the person. உலகம் உட்காரும். உலகம் அதை செய்யும். ஏனென்றால் அது உலகத்தோடு கூட இருக்கிற காரியம். ஆனால் நீயும் நானும் அவராலே பிறந்தபடியினாலே நீ அதை செய்ய முடியாது, கர முடியாது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொண்ட மாம்சத்தை. Praise the Lord. ஒண்ணு சொல்றேன். சில காரியங்கள் நல்லா இருக்கும் பேசும்போது. யாராச்சும் நம்மளை ஆறுதல் படுத்துறது. அப்படியே ஃபீலிங் வரும். அப்படியெல்லாம் இருந்தேன், அப்படியெல்லாம் செஞ்சேன், எல்லாம் இன்னைக்கு ஒன்றுமே நம்மள ஃபீலிங்ஸ் நல்லதுதான். இப்படியே இருக்கலாம், வெளியே வர மாட்டீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் உண்மை சொல்றேன் ஐயா, அன்றைக்கு உதவி செய்யறதுக்கும் கிருபையை கொடுத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மாத்தாதீங்க, நம்மை ஆசீர்வாதமா மாத்தினார். ஒண்ணுமே இல்லாம இருந்தா ஆனாலும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி அநேக நன்மை செய்ய. பிரைஸ் தி லார்ட். கண்ணை திறக்கப்படணும். ஆமென். just for a simple சும்மா என்ன சொல்றது, நேற்று கதையை பேசிக்கிட்டே இருக்காதீங்க. திரும்ப சொல்றேன், நேற்று கதை பேசாதீங்க, முன்னாடி இருக்கிறத பாருங்க. Praise the Lord. ஒரு மேன்மை வச்சிருக்காரு, அந்த மேன்மைக்குள்ள போறது எப்படின்னு பாருங்க. அதை விட்டு நேற்று பேசிக்கிட்டே உட்காராதீங்க. Praise the Lord. இவர் வந்து பவுல் இருக்கும்போது கிளவி கதைகளா என்ன ஏதோ ஒன்று எழுதுவாங்க, கிளவிகள் பேச்சு பேசாது. எங்க காலத்துல அதெல்லாம் நான் ஒரு காலத்துல அது முடிஞ்சிச்சு இல்ல, திரும்ப முடியுமா, ரிமைண்ட் பண்ண முடியுமா? கேன் யூ? நோ. வை வேஸ்டிங் யுவர் டைம்? ஜெயம் கொள்ளுகிறவன், யுத்தத்துல இருக்கிறவன் ஒரு நாளும் நேற்று பார்க்க மாட்டான். இன்னைக்கு என்ன செய்யணும்? Praise the Lord. நேத்து நடந்துச்சு, ஆனா இன்னைக்கு எது எப்படி வந்திருக்கிறான்? And what is he planning? And how I have to take over? எப்படி அதை நான் எடுத்துக்கொள்வது, எப்படி நான் அதிகாரத்துக்குள்ள கொண்டு வருது, எப்படி அந்த ஆளுகையை நான் கொண்டு வருது, அதை யோசிப்பா. Praise the Lord. Hallelujah. உள்ள வந்துட்டா ஞாபகம் வச்சுக்கங்க. பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னா ஞாபகம் வச்சுங்க. உள்ள வந்துட்டா அப்ப உள்ள வந்தான்னு சொன்னா இடம் கொடுத்துருக்கிறோம். இடம் கொடுக்காம வர முடியாது. Praise the Lord. அப்புறம் இடம் கொடுத்துருக்கிறோம். இப்ப என்ன பண்ணணும்? அவனை முதலாவது வெளியே அனுப்பணும், பின்பு உட்கார்ந்து ஆலோசிக்கணும் என்ன செய்யணும். Praise the Lord. Hallelujah. இல்லாம அவனோட கூட அவன் எதுக்கு வந்தாலும் அவன் கூடயே பண்ணிட்டு கொலைப்பட பண்ணிக்கிட்டு நீங்க இன்னும் கொலைப்படையாதீங்கன்னா இன்னும் வாழ்க்கை கொலைப்படமா போகும். Praise the Lord. Hallelujah. ஜெயம் எடுக்க தெரியும். அதான் அவர் சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ள அவனும் என்னோட உட்கார். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ ஜெயம்களுடைய ஆயுதம் எது? விசுவாசம். மந்திராதி விசுவாசம். சரிங்களா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 5 வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 5. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், இப்ப பாருங்க, நீங்க ஒண்ணு அறிஞ்சிக்கணும். முக்கியமானது சொல்றாரு, சும்மா மேலோட்டமா எதுவுமே பார்க்காதீங்க, சிலதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு எல்லாம் மேலோட்டமே. மிராக்கிள், அற்புதம் இருந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு,
ஆனா அது வந்து மேலோட்டம், the final product. But what went in to bring forth the miracle? இந்த அற்புதம் நடப்பதற்கு என்ன நடந்தது என்று சொல்லி நான் அறியணும். ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு, நல்லா பாருங்க. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். நல்லா பாருங்க, எல்லாரும் அப்படின்னு சொன்னா வெளியே புறப்பட்டு வந்தவங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு எல்லாரும் என்ன இருந்தாங்க? மேகத்துக்கு கீழ இருந்தாங்க. எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். ஒரே அந்த சமுத்திரத்தின் வழியாக நடந்து வராங்க. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஞானஸ்நானம் அது ஒப்பினையா இருக்கிறார். ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் எல்லாம் ஒரே தான் சாப்பிடுறாங்க, ஒரே இது குடிக்கிறாங்க, ஒரே ஞானஸ்நானம், எல்லாம் ஒரே கீழே இருக்கிறாங்க, எல்லாமே ஒண்ணா இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பெயர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதிகமான பேரிடத்தில் அவர் என்ன இல்லை, கீழே இருக்கிறாங்க, அதே வழியில தான் சமுதிரத்தின் வழியில தான் போனாங்க, ஒரே ஞானம் போனாங்க, எல்லாம் பாத்தீங்கன்னாங்க ஞானஸ்நானம் எல்லாமே எடுத்தாங்க. ஆனா எல்லாருக்கும் அவர் என்ன இல்லை, அதிகமான பேரிடத்துல பிரியமா இல்லை. புரிஞ்சுக்கணும் நீங்க, ஒரே இது இருக்கிறதுனால, ஒரே இது பிடிக்கிறதுனால, ஒரே இது காரியங்கள் எல்லாம் செய்யறதுனால பிரியமாக இல்லை. So you have to identify, is the Lord pleased with me? கர்த்தர் என் பேரில் பிரியமா இருக்கிறார் என்பதை அவரிடத்துல தெரியும். ஆமென். நானா வச்சுக்கிறது இல்ல, அவரிடத்துல. அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆனா முடிவு என்ன ஆச்சவங்க? ஆதலால் வனாந்திரத்துல அவங்க என்ன பண்ணாங்க? அழிக்கப்பட்டாங்க. ஏன்னா பிரியமா இல்லை. அப்ப இந்த பூமியில இருக்க நாமும் பிரியமா இல்லைன்னு சொன்னா நாம் என்ன பண்ணணும்? அழிக்கப்பட்ட அர்த்தம் என்ன சொன்னா தேவனோட நம்ம இருக்க முடியும். ஆகிய நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது சொன்னா அது பிரியமா இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இருக்கு, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 3:19 ஆதலால் அவிசுவாசத்தினாலே, எபிரேயர் 3:19 எபிரேயர் ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். வனாந்தரத்துல அவங்க அழிந்தாங்கன்னு சொல்ற அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள போக முடியல. ஏன் உள்ள போக முடியல? விசுவாசம் இல்லாதனால. அப்ப தேவனுக்கு என்ன பிரியமா இருக்க எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப என்ன பண்ணாங்க? அவங்க விசுவாசமா இல்லைங்க. விசுவாசம் அவங்கத்துல இல்லை. அந்த விசுவாசம் ஏன் இல்லைன்னு பாத்தீங்கன்னா முன்புறுக்கிறாங்க, இதை பண்றாங்க. அப்படின்னு என்னது? ஒருத்தர் அழைச்சிட்டு வர 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து ஒருவர் அழைத்து வருகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க எது கொண்டு வர? எது கொண்டு வராரா? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வர. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ விசுவாசிக்கிறோம்னா பண்ணுவான், அவரோட கூட போய் கொண்டு இருப்பான். சொல்றான், ஏன்டா பாலும் தேனும் இருக்கிற தேசம் உங்களுக்கு தெரியாது? நல்லா புரிஞ்சுக்கிறேன் சொல்றது. பாலும் தேனும் இருக்க தேசம் தெரியாது. அப்போ எப்படி எங்க போவ? எங்க போவீங்க? அப்ப அவர் அடுத்த வழியில தான் போகணும். இவங்க என்ன பண்றாங்க? வழியில போங்கன்னு சொன்னா எகிப்துல இருக்கிற மாதிரியே இந்த வனாந்திரத்துல. அப்புறம் ஃபோக்கஸ் என்ன? வாட் வாஸ் தி கோல்? பாலும் தேனும் ஒரு தேசம். எப்படி விசுவாசம் கிடையாது, முறுமுறுப்பு. என்ன அர்த்தம் சொன்னா யாருமே தேவனை பின்பற்ற இல்ல, தங்களுக்காக வாழ ஆசைப்பட்டாங்க. சிம்பிளா சார், தங்களுக்கு, தேவனுக்காக இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் என்ன சொல்றாரு? நான் பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு கொண்டு போறேன். அப்ப என்ன பண்ணணும்? The focus should be on going. இதுல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதான் நடக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார். எதுக்கு? நான் இஷ்டப்படி வாழ்றதுக்கு, எனக்காக சுயத்துக்கு வாழ்றதுக்கா இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். There's a great commission is there.
உலகமெங்கிலும் போய் என்ன பண்ணும்? சுவிசேஷம் எல்லாத்தையும் அறிவித்து எல்லாரும் சீஷர்களாய் மாத்தணும். That's what you are called for. அதுதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். That's a great commission before us. ஆனா எனக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டு இதே போலதான், எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, அது இல்லை, இது இல்லை. பரலோகத்துக்கு அழைத்து போறதுதான் ஆண்டவருடைய வேலை. அவர் விசுவாசிக்க எவனாகிலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு அவனுக்கு தந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். That's what he is called for. அதுதான் அழைத்திருக்கிறார். பரலோகத்திற்கு என்று அழைத்து போவது தானே. திரும்ப வருவேன், உங்களுக்கு ஒரு வீடு ஆயத்தம் பண்ணிட்டு திரும்ப வருவேன், உங்களை அழைத்து செல்லுவேன். பிரைஸ் தி லார்ட் சொன்னார். அப்போ விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? அவர் வருகிறதுக்காக அவன் காத்திருப்பான். அவர் அழைத்து செல்கிற பாதையில என்ன பண்ண? ஓடிக்கொண்டிருப்பான். முன்னுக்க மாட்டான், எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. பார்வோனுடைய சேனை வந்தா கல்லெறிந்து கொள்ளலாம்னு பாக்குறாங்க. எப்படா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? என்னமோ மோசே தனக்காக இவங்களை கொண்டு வந்த மாதிரி. வசனம் சொல்லுகிறது, என் ஜனத்தினுடைய கூக்குரலை கேட்டேன், ஆலோட்டி நிமித்தமாய் அவர் படுகிற பாடுகளை நான் பார்த்தேன். அப்ப எந்த அளவுக்கு கூப்பிட்டுருப்பான் அண்டவரே விடியும், அப்பா இந்த இடத்துல கொண்டு போங்க, எங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுங்க, நாங்க சுதந்திரமா இருக்கிற கத்திர பண்ணுங்களா இல்லையா? எல்லாம் மறந்தாச்சு. இப்போ என்னமோ மோசே நான் லாபத்துக்காக கொண்டு போற மாதிரி. இப்ப என்ன பண்றாங்க? எகிப்துல பேதக்குழி இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை இங்க வனத்துல வந்து எங்களை கொண்டு வந்திருக்கியா கால் எடுக்கிறாங்க. ஜனங்க தண்ணி வரலனா, இது வரலனா, அது வரலனா. அப்ப வாட் வாஸ் தேர் ஃபோக்கஸ்? அப்போ அவங்க எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க? தங்கள் லாபத்துக்கு. அதான் வந்து சொல்லப்படுறது, அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். ஏன்னா ஒருவனும் என்ன பண்ணல, தேவனுடைய திட்டத்திற்கு, தேவ சித்தத்திற்கு அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து என்ன பண்ணல, தங்களை ஒடுக்கி போட. இன்னைக்கு ஏன் இடிக்குது? ஏன்னா ஒடுக்காததுனால. டிசிப்ளின் enter into the narrow gate. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், விசாலத்துக்கு அல்ல. இன்னைக்கு இடுக்கமான வாசல் வரும் பொழுது பிடிக்கல. அப்படி என்ன அன்பு இருக்கு நமக்கு? அப்போ நம்முடைய நோக்கம் என்ன? நம்ம எதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? இதுதான் விடாதீங்க, இந்த வந்தினை விடாதீங்க. பிசாசுடைய தந்திரங்கள் இங்கே அங்கேயும் பார்த்துட்டு, இதை பார்த்து அதை பார்த்துட்டு தந்திரம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை அதான் சொல்றது, ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன பண்ணும்? பாவத்தை ஜெயம் கொள்ளணும், சுயத்தை ஜெயம் கொள்ளணும், பிசாசை ஜெயம் கொள்ளணும், உலகத்தை ஜெயம் கொள்ளணும். ரொம்ப முக்கியம். யோவான் எழுதும்போது ரொம்ப அழகா சொல்றாங்க, இந்த உலகத்துக்கு வந்து என்ன இருக்குதான்? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மூணு. இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா நீங்க உலகத்தோட ஒப்பிக்கிறீங்க. உலக ஸ்நேகம் தேவனுக்கு பகை. ஜெயம் கொள்ளுகிறவன் நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்புறம் விசுவாசம், என்னை ஆஸ்வதிக்கிற கர்த்தர், என்னை மேன்மைப்படுத்த கர்த்தர், என்னை உயர்த்துகிற கர்த்தர், என்னோட நடத்துகிற கர்த்தர். புரியுது உங்களுக்கு? இதான் விசுவாசம். இதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது? உலகத்தை போல மிச்சிக்கிட்டு வாழக்கூடாது. பெரிய போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அதான் சொல்றாரு. அப்ப இந்த விசுவாசம் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் விசுவாசம், அவர்கள் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. இது முக்கியம். Why are you not able to enjoy the life that God has given you? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை, தேவன் கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை, தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுத்திருக்கிற நன்மையை ஏன் ருசிக்க முடியல? பாருங்க. நீங்க காரணம் தெரியுமா? உங்க உள்ளுக்குள்ள வேலை செய்ய பாருங்க. ஆமா, எல்லாமே இருந்தா ஹாப்பி, எல்லாமே இருந்தா ஹாப்பி, உங்க சிரிக்கும். எல்லாமே இருந்தா ஏதாச்சும் ஒரு குறைன்னு வச்சுங்களேன், இதான் நம்ம பிரச்சனை. அப்ப நம்ம ஹாப்பினஸ் எதை டிபெண்ட் பண்றோம்? உலகத்தை. இருந்தா ஹாப்பி, இல்லைன்னா நாட் ஹாப்பி. நல்லா பாத்துங்க. இதுதான் சொல்றாரு அவர் அவிசுவாசம். விசுவாசம் என்ன? கர்த்தர் சந்தோஷம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. இப்போ என்ஜாய் எது?
the presence of God. நம்ம மைண்ட மாத்தணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னுடைய சந்தோஷம் என்பது, என் நிறைவான சந்தோஷம் என்பது தேவனுடைய பிரசன்னம். அப்ப நான் என்ன பண்ணணும்? எல்லா சூழ்நிலையிலும் அந்த பிரசன்னத்துல இருக்கணும். இஃப் ஐ நீட் a joy, ஒரு மாதிரி டவுன் ஆயிருப்பேன், இல்ல ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்ற சோர்வு வருது, உடனே என்ன பண்ணணும்? பிரசன்னம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவ பிரசன்னம். அப்படினா எனக்கு ஒரு பலன் உண்டாகிறது. இதான் ஜெயம் கொள்ளுகிறவனுடைய வாழ்க்கை. இல்ல ஜெயம் என்ன சொல்றது? ஜெயமே இருக்காது. அப்படியே போகும். சண்டை போட்டுக்க வேண்டியது, குறை சொல்லிக்கலாம், இதே மாதிரி பண்ணிக்கிட்டே நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். Nothing will change. Nothing will change your life. இப்படி போயிட்டே இருக்கலாம். அதனால சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. ஏன் நான் உன்னை கவலைப்படுறதுக்கு நான் உன்னை நினைவல வைக்கல. அது நான் பார்த்துக்கிறேன். உன் பாரத்தை என் மேல வைத்துட்டு ஓடிக்கிட்டே இரு. Run happily because that is your strength. The joy of the Lord is my strength. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க, தேவனுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது என்னுடைய பலன். ஆமென். Praise the Lord. A breakthrough. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11:40 யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல அங்கே ஆண்டவர் அங்க சொல்லுகிற பாத்தீங்கன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். Praise the Lord. அப்போ சூழ்நிலையின் மத்தியில நான் கடந்து போகும்போது நான் விசுவாசித்தால் என்ன காண்பாங்க? மகிமையை காண்பேன். Praise the Lord. ரொம்ப முக்கியம். அப்படின்னு அர்த்தம் சொன்னா, சூழ்நிலைகள் என்னை மேற்கொள்ளாது. சூழ்நிலைகள் மத்தியில நான் என்ன பண்ணுவேன்? தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பேன். ஆமென். அதான் ஜெயம் கொள்ள வாழ்க்கை. It is not that it's removed. அநேகர் என்ன சொன்னா, பிரச்சனைகள் என்ன சொல்றது? போயிடும். ஆனா அதுக்கு முன்னாடி பிரச்சனையின் நடுவுல நீங்கள் பிரச்சனை என்னத்துக்கு வந்ததோ அதால வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது. என்னை குழப்பம் வந்தது, என்னை வேதனைப்படுத்த வந்தது, என்ன பண்ண முடியாது? நான் என்னை வேதனைப்படுத்த நான் விட மாட்டேன். அதான் ஜெயம் கொள்றது. எனக்கு குழப்பம் வந்தது, நான் குழப்ப விட மாட்டேன். நான் எப்படி இருப்பேன்னா, சந்தோஷமா இருப்பேன், நான் சமாதானமா இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஜெயம் கொள்ளுடைய வாழ்க்கை. இது என்னென்னமோ ட்ரை பண்ணும், ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது. கடைசியில் என்ன ஆகும்? இது விலகும், நான் சந்தோஷமா மேலே போயிட்டே இருப்பேன். Praise the Lord. இதுதான் ஜெயம் கொள்ளுடைய வாழ்க்கை. It is not about removal ஆகும். ஆமா, 7 மடங்கு அக்கினி, புரிஞ்சுக்கோ, 7 மடங்கு அக்கினி இருந்தது, நின்று கொண்டுதான் இருந்தது. அதே போல காற்று அடிச்சது, படகுல தண்ணி வந்தது, மறந்துடாதீங்க. ஆமா, ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கணும், விசுவாசத்தை பயன்படுத்தணும். இல்ல ஜெயம் கொள்ளவே முடியாது. அதனால விசுவாச வாழ்க்கையில பலப்பட வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு இதெல்லாம் எடுத்து மைண்ட்ல விட்டு வைங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு அர்த்தம். இருக்க சூழ்நிலையில, கடந்து போகிற சூழ்நிலை, கடந்து வர பிரச்சனையில, பிசாசுடைய தந்திர உபாயங்கள்ல எல்லாவற்றிலும் ஞாபகம் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூட நான் சொல்றேன், ஜெயமாய் வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. அவன் ஜெயமாய் வாழ முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் 3 பகுதிகளில் வேத வசனத்துல இருக்கிற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் எடுத்தேன். அதை மட்டும் பார்த்து நம்ம படிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம விசுவாசத்தை பயன்படுத்துறது. ஜெயம் கொள்ளுகிறவன் தன்னுடைய ஆயுதத்தை, விசுவாசம் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துறது அது ரொம்ப முக்கியம். விசுவாசமானது நல்லா ஞாபகப்படுத்துங்க, கிரியையினால தான் பூர்ணமாக்கப்படும். உங்களுடைய கிரியைகள் தான் விசுவாசத்தை பூர்ணப்படுத்தும். கிரியில்லாத விசுவாசம் செத்தது. I believe சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. It's to be action. Praise the Lord. செயலிலே காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியம். இதை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் பாரு. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. நல்லா பாரு. இப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னா, திராட்சை ரசம் குறையும். அப்போ இப்ப என்ன அங்க நடக்கும்?
கல்யாணத்துல குறைவாச்சுன்னா என்ன நடக்கும்? எப்படி யோசிக்கிறீங்க? ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, ஃபங்க்ஷன்ல வந்து திடீர்னு சாப்பாடு இல்லைன்னா என்ன ஃபீல் பண்ணுவீங்க? வருத்தப்படுவீங்க, வெட்கப்படுவீங்க. அம்மாவில் இட்ஸ் அ ஷேம். அம்மாவில் வெட்கமா இருக்காது. ஒருத்தவங்க வீட்டுக்கு வர வச்சுட்டு அம்மா இல்லையா அப்படி அது அவமானம். வந்துடாதீங்க. அந்த இடத்துல ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும்படி ஒரு சூழ்நிலை. இதான் வந்து அவருடைய வெப்பனிப்பு அவமானம். ஏன்னா இந்த அவமானம் என்ற சூழ்நிலை வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? தானே ஒரு பயம் ஆட்கொண்டு என்னென்னமோ செய்வோம், தகராறு பண்ணலாம், பிரச்சனை பண்ணலாம், திட்டலாம், சண்டை வரும். ஆமா, கல்யாணம் நின்று போயிருக்கு. அன்னைக்கு அடித்தடி நடந்திருக்கு, கல்யாணத்தை இதெல்லாம் நடந்திருக்கு. அவங்களுக்கு அப்ப அவனுடைய வேலை என்ன பண்ணுங்க, ஒரு ஆயுதத்தை அங்க பயன்படுத்தலாம். சரியா? இப்ப அப்படி தாயார் வந்து சொல்றாங்க இவ்விடத்துல, மற்ற யாருக்கும் தெரியல, அவங்களுக்கு தான் தெரியுது. அவங்க சொல்றாங்க, அப்பா சொல்றாரு என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை இல்லை. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க, வேலைக்காரன் நோக்கி, அப்படி தாயார் வேலைக்காரன் நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அடிப்படை செய்யுங்கள் என்றால். நல்லா பாருங்க, பியூட்டிஃபுல் பாயிண்ட். விசுவாசத்தை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நான் நினைக்கிறதுக்கெல்லாம் பேர் விசுவாசம் இல்லை. இது இல்ல தாச்சல் இல்ல, இப்பொழுது இப்படி உண்டாகட்டும், அப்படி உண்டு, அதுக்கு பேர் விசுவாசம். நல்லா புரிஞ்சு, வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும், அவரை கேட்க. அவன் ரொம்ப முக்கியமானது. அவர் உங்களுக்கு என்ன, டுடே many don't know how to operate their faith. விசுவாசத்தை செயல்படுத்த தெரியல. உருவாக்கி கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு காரியத்துக்கு கொடுத்தாருன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், அதே எடுத்து எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியும். ஏரியாஸ் ஆஃப் பிரேக் த்ரூ, ஒவ்வொரு பகுதியும் உடைத்து நீங்க பாருங்க. ஏரியாஸ் ஆஃப் பிரேக். அப்போ ஒரு ஏரியால ரட்சிக்கப்பட்ட அதுக்கு விசுவாசம் பயன்படுது. வந்துடாதீங்க. சுகவீனமா இருந்த அதுல விசுவாசம் பயன்பட்டது. அதே வந்து என்னது இதுலயும் ஆப்ரேட் ஆகுமா? நல்லா புரிஞ்சுக்கணும். இது வேற, இது வேற. See, the faith வந்து you have to know how to operate. Levels of faith அவரவர்களுக்கு ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா விசுவாசம் என்ன பண்ணணும்? கேள்வினால் வரும். கேள்வி என்னுடைய வார்த்தை, விசுவாசம் பெருக பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? விசுவாசத்துல பெருகணும். ஏன்னா because there are levels which you have to grow. ரொம்ப முக்கியமானது வளரும் போது. சரிங்களா? இப்போ என்ன அங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். விசுவாசத்துடைய மேஜர் இருந்துச்சுன்னா அவர் என்ன சொல்றாரு, அந்த வார்த்தை எப்படி தேவனுக்கு நேரம் சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவமானம் போக்கப்படணும். அதை எப்படி போக்க விரும்புறார் என்பது அவருக்கு தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்லக்கூடாது, இப்படி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி செய்யுங்க ஆண்டவரே. How he wants to do. சரியா? ரைட். ஓகே. இப்போ அவங்க சொல்லிட்டு போறாங்க. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா பாருங்க, வேலைக்காரங்க இடத்துல அவர் சொல்றாரு, அங்க வந்து இந்த ஜாடிகள் இருக்குது. வாசிக்கலாமா? 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? அவர் சொல்றபடி செய்யுங்க. அவர் சொன்னார் தண்ணி நிரப்புங்க மாட்டாங்க. ரொம்ப அழகா இருக்கிற வார்த்தை. அவர்கள் என்ன பண்ணாங்களா? நிறைய நிறைய ஏனதானோ எப்படி ஏன் ஊத்த சொல்றாரு? உறைஞ்சது திராட்சை ரசம், இவரு நான் தண்ணி ஊத்த சொல்லிட்டு இருக்காரு. எதுவுமே கேள்வி இல்லை. ரொம்ப அழகா அவைகளை நிறைய அடுத்து இப்ப சொல்றாரு, அதை மொண்டு எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. முண்டு பந்தி விசைக்காரத்துல கொண்டு போங்கன்றாரு. வசனம் சொல்லுது, அவர்கள் கொண்டு போனார். ஆண்டவர் காரியங்கள் செய்யும் போது, ஆண்டவர் காரியங்களை செய்யும் போது
உங்களுக்கு எதுவுமே புலப்படாது, எதுவுமே புலப்படாது. ஒரே வாய் போனது திராட்சரசம், இவர் ஊத்த சொல்றது தண்ணி. கடைக்கு போங்க, இந்த கடையில அரைச்சி இருப்பாங்க, அந்த கடையில கொஞ்சம் இருக்குது எக்ஸ்ட்ரா, நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய அற்புதம் இப்படிதான், யாராச்சும் வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க, எதுக்காச்சும் பண்ணியிருப்பாங்க, இந்த நேரம் நமக்காக எடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் சொல்ல புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் எதிர்பார்க்கும் போது இதன்படி நடக்கலன்னு வச்சுங்க, கேட்டா நான் விசுவாசிச்சேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்குது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆனா எதை விசுவாசிக்கங்க? ஆமென். அவர் சொல்லியபடி, ஆமென், அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க, அவ்வளவுதான். நல்லா பாருங்க, திராட்சரசமாய் மாற்றுகிறது, அவமானத்தை போக்குகிறது, நம்மை ஜெயமெடுக்க வைக்கிறது அவர் வேலை. சொல்றதை மட்டும்தான் செய்யணும். அப்ப அவர் என்ன சொல்ற? நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு சொன்னா என்ன பண்ணணும்? அமர்ந்து இருக்கணும், அங்க குதிக்க கூடாது. வாயை திறக்காச்சு திறக்கூடாது. அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னா புறப்பட்டு போயிடணும். வீணானவைகளை கலக்காதுன்னு சொன்னா கலக்க கூடாது. ரொம்ப முக்கியம். அந்நிய நுகத்துல போய் என்ன பண்ணாது, பிணைக்காதுன்னா பிணைக்கூடாது. வேண்டாம், வார்த்தை இதான் விசுவாசம். அவர் சொன்னது அது அப்படியே என்ன பண்ணணும், பிடிக்கணும். அடுத்து என்ன நடந்தாங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா வாசிச்சு 10 வாசிக்கும். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இப்ப பிசாசு என்ன பயன்படுத்தினா, குறைவை கொண்டு வந்து அவமானத்தை கொண்டு வரதுக்கு உள்ளவன் தான். ஆண்டவர் விசுவாசத்தை செயல்படுத்தினால இவங்க எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவமானத்தை கொண்டு வரவனுக்கு எப்படி ஜெயம் கொடுக்கிறாரு? கனத்தினால ஜெயம் கொடுக்கிறாரு. இது வரைக்கும் எப்படிப்பா நல்லது வச்சிருப்பீங்க? எப்பவுமே வந்து இந்த கடைசியா குடிக்கிறீங்களா, அது நல்லா இருக்கும். எதை சாப்பிட்டாலும் கடைசியா சாப்பிடுறது நல்லா இருக்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், போகும்போது அவ்வளவுதான். எவ்வளவு நல்லது முன்னாடி சாப்பிட்டு இருந்தாலும் என்ன இருக்கும், போகும்போது யூ கோ வித் பேட் ஃபீல். இப்ப எப்படி அனுப்புறாரு பாருங்க, அந்த கல்யாணத்துல கொடுத்தாங்க பாரு ரசம், சொல்லி போவாங்க இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனா இவன் என்ன தோணுதான், அந்த கல்யாணத்துக்கு போனா அவன் பாருப்பா எல்லாரையும் வர சொல்லிட்டு ஒழுங்கா எதுவுமே வைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு இவன் ரெடி பண்ணான் பிசாசு. இவர் என்ன பண்ணாரு, மாத்திரத்துக்கு தருணத்தை உண்டாக்குறாரு. ஆனா அந்த தருணம் நிறைவேறதுக்கு வேலைக்காரர்களுடைய கீழ்ப்படிதல் அவசியமா இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. That's not if and but. ஒருவேளை எப்படி இருக்கலாம்? ஆமென். சொன்னபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம வாழ்க்கை எப்படி சொன்னா, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைக்கிறேன். நம்ம அப்படிதான் சொல்லுவோம். இதுவரைக்கும் எங்க இருந்தீங்க சொல்லுவோம். சொல்லுவோம். இப்படிப்பட்ட நான் பார்த்தது, இவ்வளவு நன்மை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு அன்புள்ளவங்களை பார்த்ததே இல்லை, இவ்வளவு ஆசீர்வாதமாக நான் பார்த்ததே இல்லை சொல்லுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பை இட்ஸ் ஒன்லி யுவர் ஃபேத். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செடி. அவன் கொண்டு வர ஆயுதத்தை, நிர்மூல ஆயுதம் விசுவாசம். அவன் சொல்லுகிறபடி அவன் சொன்னாங்க, அவ்வளவுதான். என்னால செய்ய முடியுமான கிடையாது, செய்யணும். ஃபுல்லா நிரப்பினாங்க. அவன் அவன் கால் நிரப்புனா கால் தான் தரும். ஃபுல்லா ஜாலி, ஃபுல்லா ஏராளமா தாராளமா இருக்கு. இதான் லைஃப். Praise the Lord. How you want to do? எப்படி செய்ய விரும்புறீங்க? வருகிற அவமானத்தை கண்டு பயந்து நடந்து போறீங்களா? அல்லது என்ன செய்யலாம் சொல்லி நீங்களே செய்ய போறீங்களா? அல்லது தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்த போறீங்களா? ஆமென்.
அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய காரியங்கள் உட்கார்ந்து நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க, நிறைய காரியங்கள் எல்லாமே நம்ம பண்றது. ஆமென். அதனாலதான் அந்த டிசிப்ளினுக்குள்ள வந்துட்டு ஆவியானவர் நடத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இரண்டாவது ஒரு காரியம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Kings chapter 4 verse 1. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவேன். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். இங்க பாத்தீங்க சொன்னா எலியா இருக்கிறாரு. எலியோடத்துல வேலைக்கு இருந்தவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் குறித்து அந்த அம்மா சொல்ற நல்ல பாருங்க, உடையது கர்த்தருக்கு பயந்து நடந்தான். நல்ல மனுஷன். நிறைய நேரத்தில் நமக்கு வந்து கிரெடிட் எப்படி விரும்புறோம்னு சொன்னா நல்ல மனுஷன், இவங்க ரொம்ப நல்லவங்க. இங்க நல்லவங்க இருக்கிறது மாத்திரம் போதாது, ஞானம் உள்ளவங்க இருக்கு. ஆமென். இது எப்பவுமே அந்த 3 காரியத்தை குறித்து ஞானி அழகா எழுதுவாங்க. சொல்றான், ஞானத்தினாலே வீடு கட்டப்படும், விவேகத்தினாலே அது நிலைவரப்படும், அறிவினாலே அந்த அறைகள் எல்லாம் நன்மையான உச்சிதமான பொருட்களாலே நிரப்பப்படும். 3 ஞானம், விவேகம், அறிவு. நல்லவனா இருக்குது, புரியுதா உங்களுக்கு? நல்லவனா இருக்கிறது மாத்திரம் போதாது. Wisdom, understanding and knowledge. அது வேண்டும். ஏன்னா அவர் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சரிங்களா? அவர் நல்ல மனுஷனா இருந்துட்டு கடைசியில என்ன போச்சு பாருங்க, நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான். நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான். மற்றாதீங்க, நீதிமான் அவன் நல்ல மனுஷன். ஆனா என்னாச்சு, கடனை வச்சுட்டு போயிட்டான். அதான் சொல்ற வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறியாமையினாலே சிறைப்பட்டு போகிறார். என் ஜனங்கள் அறியாமையினாலே அறியாம. நீதிமான் எப்படி இருக்கணும்? பிள்ளைகளுக்கு என்ன வச்சிருக்கணும்? நல்ல மனுஷன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தேவ ஞானத்தை, தேவனுடைய விவேகத்தை, தேவ அறிவை பெற்றுக்கொண்டு அவங்க வாழாதபடிக்கு தங்கள் சுய காரியங்களில் வாழ்றாங்க. கெட்டவங்க ரொம்ப அழகா சொல்லிருக்கு, தேவனுக்கு பயந்து நடந்தவன். தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்க யாரு சொன்னா பொல்லாப்பை விட்டு விலகுறவங்க. ஆனா என்ன ஆச்சு பாத்தீங்களா? So you have to be very careful. இந்த சாபத்துல வாழக்கூடாது. கடன் என்பது சாபத்துல வாழக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வீணான விரயங்கள் உண்டாக கூடாது. ஏன்னா பெருகணும், நிலைவரப்படணும், நன்மையினால உச்சிதமானவையினால நிரம்பி இருக்கணும். இது எப்படி உண்டா? கர்த்தர் செய்வார், நீங்க இல்ல, கர்த்தர் செய்வார். ஞாபகம் வச்சுக்கணும். அதான் விசுவாசம் உங்களுக்கு. That's a wisdom. அதுதான் ஆண்டவரை கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்னாச்சு, கடன் வாங்கினா கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இப்ப அவன் என்ன பண்றான்? பிள்ளைகளை கொண்டு போக வந்துட்டாங்க. இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா இவனும் வந்து பயந்து நடக்கிறவ, ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாம், இல்ல ஊரை விட்டு ஓடி போலாம். சரி, ஆனா இவன் ஒரு ஞானம் இருந்தது. என்ன ஞானம் தெரியுமா? தேவ மனுஷத்துல வந்தார். ஏன்னா இதுக்கு எனக்கு பதிலே இல்லை, நிலைமை முடிஞ்சிருச்சு, என் பிள்ளைங்க போயிருவாங்க. அப்ப பதில் யாரு கொடுக்க முடியும்? தேவ மனுஷன் தான் கொடுக்க முடியும். சோ தேவ மனுஷத்துல வராங்க. சரிங்களா? ரைட். 2ஆம் வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, உடனே என்ன செய்யணும்? இதான் ஆண்டவர். தேவ சமூகத்துக்கு போகும்போது ரெடியா இருக்கு, என்ன வேணும்னு சொல்றதுக்கு. நம்ம அங்க போய் நிறைய நேரத்துல இந்த இதுதான் மாப்பிள்ளை பொண்ணு, அந்த இதுல பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் ஃபுல்லா சொல்லுவாங்க. நல்ல ஆண்களுக்கு பயந்த பிள்ளை, கர்த்தருக்கு பயந்து ஆமா இருக்கணும், அவ்வளவுதானா?
அப்படிங்க என்ன பண்ணுவோம், ஒன்று உள்ள போகலாம். கடைசியில பாத்தீங்கன்னா வெள்ளை சிவப்பு எல்லாம் வரும். சரியா? இதான் என்னமோ வந்து வெக்கப்படுறாங்க ஆண்டவரை கேட்கறதுக்கு. உனக்கு என்ன வேணும்? What is that you need? ரொம்ப முக்கியம். When you go to God, see, என்ன சொல்றது, அங்க போயிட்டு என்ன பண்ணாதீங்க. அவரு தேவ மனுஷன் அவர் வந்திருந்தாரு. அப்ப நான் என்ன சொன்னா, அவர் வரும்போது அவர் அழைச்சிட்டு போங்க, அந்த பக்கத்துல வந்து பேக்கரி இருந்தது அங்க ஊர்ல, அங்க பேக்கரிக்கு போங்க, அங்க வந்து கிட்டி ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் ஏதாச்சும் வாங்கிக்க சொல்லுங்க, அவரை என்ன சாப்பிட்டு வாங்கிக்க நான் பண்ணிட்டு அழைச்சிட்டு வாங்க அப்புறம் அப்படின்னு. அப்ப அவர் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் வாங்குறதுக்கு அப்ப அவருக்கு ஒன்று பிரியமா இருந்துச்சு. அந்த இதுல எடுத்திருக்காரு. எடுத்தவரு திருப்பி பார்த்திருக்காரு. காசு வந்து 70 ரூபாய். இல்ல நீங்க வாங்கிக்கோங்க, இல்ல வேண்டாம் 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 எனக்கு இது இருக்கும். நீங்க நிறைய பேர் அப்படிதான். நான் தானே சொன்னேன், அழைச்சிட்டு போய் அவருக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு தென் பிரிங்க. நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு ஆண்டு சொல்லியும் எல்லாமே உனக்கு தான் சொன்னாலும், புரியுதா உங்களுக்கு? மூத்த மகன் மாதிரி எனக்கு கொடுத்தியா, ஏன்டா கொடுக்குற, எடுத்துக்கடா, நீ கொடுத்தியா, நீங்க அப்படியே தான் எல்லாரும் தேவ சமூகத்தில் போகும்போது என்ன வேணும் What is that you want? கர்த்தர் எப்படின்னா மகிமை ஐஸ்வர்யத்தின்படியே தேவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை நிறைவாக்குறார். ஆமென். என்ன வேணும்? Go to God. தேவ சமூகத்துல போ, அவரிடத்துல கேளுங்க, குறைவா கேட்காதீங்க. அதனால எப்பவுமே போறதுக்கு முன்னாடி போட்டுங்க. நாங்க அப்படிதான் குறையில இருந்த பொழுது நாங்க லிஸ்ட் போட்டோம். ஆமென். லிஸ்ட போட்டேன், போய் டைப் பண்ணி வந்தேன். நம்ம 2 பேர் இருக்கோம். இதுல வேற என்ன வேணும், என்ன பிராண்ட் வேணும், அப்ப என்ன காசு எல்லாம் போட்டு சார். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்தார். ஆமென். எங்க லிஸ்ட் எல்லாமே செஞ்சார். எல்லாம் டிக் பண்ணிட்டே வரும். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக உட்கார்ந்துக்கிட்டு நைட்டும் டேவும் எப்படி சேர்த்து வைக்கிறது காசு, இது எப்படி வாங்க, அப்படி பண்ணது இல்லை. பிரைஸ் லார்ட். இதான் ஈஸியஸ்ட் லைஃப். போறா நேரா அங்க போன உடனே விஷயத்த சொல்றா. அடுத்த வார்த்தை என்ன வந்துச்சு, உனக்கு நான் என்ன செய்யணும். ஏன்னா அதுதான் தேவ மனுஷன், அதுதான் தேவ பிரசனம். ஆண்டவர் எதுக்கு இருக்கார்? தன் சொந்த குமாரன் பாராமல் அவரே எனக்காய் தந்தறினவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறலாது இருப்பது எப்படி? See, your faith is very important. அங்க போயிட்டு பிசிறித்தனம் பண்ணாதீங்க. அங்க போயிட்டு என்ன பண்ணாதீங்க, ஏதோ வெக்கப்படாதீங்க. ரொம்ப முக்கியமானது எல்லாம் செய்யாதீங்க. எதுக்கு அங்க போறோம், ஏன் அங்க போறோம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திரும்பவுமாய் நான் இதுல கடந்து போக கூடாது. யாரை வேணும் உங்களுக்கு? யாருக்குள்ள போறோம்? என்னை உருவாக்குறதுல போறோம். அவர் சொன்னாரு, இதுவரைக்கும் நீ கேட்கல, இப்ப நீ கேளு. என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். பிதா மகிமைப்படும்படி நான் அதை செய்வேன். அப்ப நான் என்ன செய்யணும்? நிறைய பேர் இது நம்ம ஆசை, ஐயா உங்களுக்கு ஆசையா இருக்கு, கேளு. ஆமென். கேளு. See, whatever you want, you can ask your God. நல்லா புரிஞ்சுங்க. தீமையானது ஒன்று தரமாட்டது மட்டும் தெரியும். ஆமென். அவரை விட்டு, அவரை அன்பை விட்டு எது பிரிக்குமோ அதை கொடுக்கவே மாட்டார். Praise the Lord. You must know your father. நன்மையை தவிர வேற எதையும் கொடுக்க மாட்டாரப்பா. அம்மா பொல்லதாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அதாவது கேட்கறத தயங்க கூடாது. எல்லாம் முடிச்சு சொல்லணும். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகுங்க. No hesitation. ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு போது தளர்ந்து கூடாது. அப்ப அன்பு இல்லை. அன்பிலே பயம் இல்லை. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்ப அப்பாட்ட பேசும்போது பயம் கூடாது. ஓப்பனா பேசணும். நான் இப்படி இது இருக்க கூடாதுல்ல. ஏன் அப்படி இருக்கிற ஏற்றுக்கொண்டு இதை பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இது வேணும், இது இல்லாதனால எனக்கு இதா தெரியுது, எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருது, எனக்கு இது பண்ணி கொடுங்க. பேசணும். What is my comfort? Praise the Lord. கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It is very important. ரொம்ப முக்கியமானது. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் கேட்கிறார். அடுத்துல உடனே சொல்றாரு, ஓகே உனக்கு என்ன செய்யணும்? அடுத்தது வீட்டில்
உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். இப்ப கேட்க கேள்வி, சரி ரைட், இவன் நினைச்சு வந்தா தெரியாது எனக்கு, ஆனா ஒருவேளை அவர் கொடுப்பாரு, ஹெல்ப் பண்ணுவாரு, ஒருவேளை வந்திருக்கலாம், அது தெரியாது நமக்கு. ஆனா இவன் சொன்னது என்னச்சுன்னா, உனக்கு என்ன வேணும்ப்பா, வெளியே கொண்டு வராது என்ன, சரி ரைட், கூட்ட என்ன இருக்குது சொல்லுவோம், கூட்ட என்ன ரொம்ப முக்கியமா இருந்துச்சுன்னா, ஆப்ரேட்டிங் அஃபேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாவற்றையும் நல்லா புரிஞ்சுங்க, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென். ரொம்ப முக்கியமானது. You don't need to see outside, it's inside of you. விசுவாசிக்கிறோம்னா it's not outside, வெளியே இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறது. அதான் கேட்கலாம், இவன் என்ன நினைச்சா, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா மாம்சத்துல பார்த்தா அப்படிதான் ரொம்ப முக்கியமானது தெரியும். என்ன கர்த்தர் அற்புதம் செய்கிறப்ப ஏற்கனவே கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாவற்றையும் செய்து முடிச்சாச்சு. இப்ப அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வச்சிருக்க, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள வாசமாக மகிமே நம்பிக்கையா இருக்கிறார் உங்களுக்குள்ள. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ anything you have to do, it's already there. அவர் என்ன பண்றாரு பாருங்க, உங்கள்கிட்ட என்னமா இருக்குது, உடனே அவர் சொல்ல பாருங்க, என்ன வீட்டுல இருக்குது பாருங்க. அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். என்ன இருக்குது வீட்டுல? நல்லா இருக்குது, என்னது? ஒரே எண்ணெய், அவ்வளவுதான். ப்ராப்ளம் என்ன? தீக்கம். ஒரு குடம் எண்ணெய், ஒரு கடலுக்கு போதும். ஏன்னா your heart is more important. இருதயம் முக்கியம். சொல்லுவோம், அல்லேலூயா. தப்பிக்க வழி பார்க்கல, அதுல இருந்து ஜெயம் கொடுக்கிற வழி அந்த மாதிரி பார்த்தேன், ஓடி போறது பார்க்கல. என்ன பண்ணா, இதை ஜெயம் எடுக்கிறது நேரம் வந்தா, எனக்கு ஜெயம் எடுக்கணும்னு சொன்னா தீர்க்கதரிசி வாயில் புறப்படுகிற வார்த்தை தான் எனக்கு ஜெயம் கொடுக்க முடியும். ஆமே, கர்த்தருடைய வார்த்தை. இப்ப சொல்றாரு கூடம் என்ன, இப்ப என்ன பாத்தீங்க சொன்னா, God is going to operate. உடனே அவர் சொல்றாரு, வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். சோ பத்தி அழகா சொல்லி கொடுக்கிறார். அவ்வளவுதான், நான் ஒன்று நிறைய ஓகே இருக்கிறத வச்சு this is what it's beautiful. Faith operation பண்ணும்போது அப்பதான் உங்களுக்கு தெரியும், you don't need to stand anywhere. எங்க போய் யாரிடத்திலும் நிற்க வேண்டியதே கிடையாது. விசுவாச வாழ்க்கை தான். break through your debt, your life. என்ன சொல்றது, உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய கடன்கள் இவளை உடைச்சு நீங்க ஜெயமெடுக்கணும்னா செய்யணும்னா நீங்க இங்க அங்கெல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கும். ஆமென், பிரைஸ் லார்ட். எல்லாம் உங்களுக்கு இடத்துல இருக்கும். இப்போ சொல்றாரு, போயிட்டு என்ன பண்ணுமா, வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி என்ன பண்ண, உன் பிள்ளைகள் உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை என்ன பண்ணிடணும், மூட்டிடணும். நிறைய நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது. கர்த்தர் சொன்ன காரியத்தை பேசாம இருக்கணும். அதே மாதிரி மற்றவர்களுக்கு அறியாம இருக்கிறது நல்லது. ஏன்னு சொன்னா உங்களுடைய விசுவாசத்தை கெடுத்து போடுவாங்க. அதனாலதான் எப்பவுமே தேவன் சொல்கிற காரியம் உங்களுக்குள்ள இருக்கிறது நல்லது. மரியாதை தன்னை இதுல வைத்து கொண்டான். இவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, அவர் சொல்லுகிறபடியே செய்கள் அவர் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இவன் என்ன பண்றான், அவர் என்ன சொன்னார் வாசிங்க அடுத்த வருஷம், அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். சொன்னாரு, அப்படியே செய்யறா. அதோட முடிக்கல, 7ஆம் வசனம் பாருங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அங்கே அவள் அதை பார்த்தால், அங்க பாத்தீங்கன்னா முன்னாடி வசனத்துல நிறைந்ததை ஒரு பக்கத்துல வை, 4ஆம் வசனத்துல நிறைந்ததை ஒரு பக்கத்துல வை. சரி, என்ன பண்ண முடிஞ்சிருச்சு, இனி பாத்திரம் இல்ல. அடுத்த வருஷம் நீ வாசிதான் இருக்கும், பாத்திரம் இல்லைன்னு வந்திருக்கும். அப்ப என்ன பண்றாவ, அதை வச்சுட்டு நேரா போறான். சரி, குடல்லாம் வந்துருச்சுல, நிறைய எண்ணெய் ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ணலாம், நமக்கு தான் அறிவு இருக்குது. ஓகே, நல்ல பிசினஸ், ரைட், கோ. நமக்கு தான் அறிவு இருக்குது. சரியில்ல, அவர் என்ன சொன்னாரு, ஊட்டி பண்ணிட்டு அவைகளை எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சா. என்ன பண்ணா, வச்சுட்டு இப்ப நெக்ஸ்ட் அங்க போனா என்ன செய்யணும், நெக்ஸ்ட் இதான்
ஆமென். அவர் சொல்லுகிறபடியே faith always is obedient to God. தேவனுக்கு கீழ்ப்படிகிறதா, தேவ வார்த்தை கீழ்ப்படிகிறதா, மைண்ட் அவை அது மேல அது தெரியாது. அவன் சொல்லி கொடுக்கிறான். அந்த வசனம் வாசிக்க அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தார். நாம் சொன்னபடி செய்ததை அப்படி அறிவிக்கிறார். இப்போ அவன் சொல்லி கொடுக்கிறது பாருங்க. அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடன் வரைக்கும் பார்த்தா இவன் லைஃப் லாங் கொடுக்கணும். இதான் விசுவாசம். ஜெயம் கொள்ளுகிறது என்னன்னா திரும்ப அது வராது. ஆமென். Don't try to escape, try to overcome. தப்பிக்கிறதுக்கு தேடாதீங்க, ஜெயம் கொள்ளுகிறதுக்கு ஜெயம் ரொம்ப முக்கியம். ரொம்ப மைண்ட்ல ஜெயம் பண்ணணும். திரும்ப அது வரக்கூடாது. போயாச்சு ஒரு வாட்டி, ஒரு அடிமைத்தனத்துல ஒரு வாட்டி போயாச்சு, போதும். ஒரு வாட்டி வெளியே வரணும்னா தப்பிக்கிறது ஜெயம் கொள்ளலாம் மாறும். அப்ப ஜெயம் கொள்ள மாறுச்சுன்னா விசுவாசத்துல செயல்பட்டால்தான் ஜெயம் பெறும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். By faith. Always operating by faith. அப்பதான் கடன் குறைவுகள் எல்லாம் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா இந்த குறைவுகளுக்குள்ள போயிட்டே இருக்கும். குறைவுல போகிறேன், நிறைவுகளை வந்து அதான் ஜெயம் பெறும். கடனை கட்டியிருந்தான்னு வச்சுங்க, நாளைக்கு பிள்ளைங்களோட இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, திரும்ப கர்த்தர் அற்புதம் செய்வாங்கல்ல. நீங்க ஒரு தீர்ப்பு தரலாம். எவ்வளவு சொன்னாலும் உள்ள இறங்கவே மாட்டேன். நான் பேசுறேன், சின்ன சின்ன காரியம் தான் நான் சொல்றேன். உட்கார்ந்து ஏன்னா இதெல்லாம் உடைக்கணும். இந்த நுகம் முறிக்கப்பட்டு போகும். இல்லைன்னா நீங்க நிறைவுக்குள்ள வரவே முடியாது. எத்தனை வாட்டி போறீங்க? இன்னைக்கு அது நடக்குது எல்லாம். அதுதான் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி வந்த உடனே எல்லாருமே பாத்தீங்கன்னா சோர்ந்து போயிடுறாங்க. யார் சந்திக்கலாம், எவ்வளவு பண்ணலாமா, எது போலாமா, அதை பண்ணலாமா, எல்லாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வேலை செய்யறவங்களை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னப்பா 1ஆம் தேதி ஆனா வந்துருது. இப்ப எப்படி கொண்டு வராங்கன்னு சொன்னா, இவங்க விசுவாசம் இருக்கிற மாதிரி அவங்க விசுவாசம் இல்லாத மாதிரி. பொறாமை இருக்கு. இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்கு. தேவன் நடத்துகிற வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில போனீங்கன்னா உங்களுக்கு இது ஜெயம் எடுத்துருவீங்க. திரும்ப அது வராது. ஜெயம் எடுக்கலன்னு சொன்னா இப்படி வரும்போது என்ன ஆகும்னா, நீங்க தேவையில்லாம மற்றவங்களை கூட பேசிக்கிட்டு அவங்க கிட்டதான் இருக்குது இல்ல, அவங்க கொடுக்கலாம்ல, இப்படிதான் பேசிட்டு. ஏன்னா ஜெயம் எடுக்க தரல. உனக்குள்ள இருக்குது, உள்ளத்துல இருக்குது என்ன, கர்த்தர் உன் இருதயத்துல விசுவாசத்தை ஆவியினாலே போட்டிருக்கிறார். அவர் மகிமை நம்பிக்கை உனக்குள்ள இருக்கிறார். அவர் நம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க அவரே வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தை செயல்படுத்தணும். பிரேக் பண்ணிடணும். இனிமே குறைன்றதே இருக்கக்கூடாது. நிறைவா இருக்கும்படிக்கு கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவார். ஆமா, அருமையா மாறும். ஏதோ சம்பாத்தியம் வந்துகிட்டே இருக்கிறதுனால இல்ல, உங்களுடைய எல்லா காரியங்களுமே எப்படி ஆயிரும் சொன்னா, தேவையில்லாத எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் வர முடியாது. அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சரே உள்ள வர முடியாது. விரயமாச்சு, திருடிட்டு போயிடுச்சு, வியாதியில போச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு, அதுக்கு போச்சு, ஏமாத்திட்டான், எதுவுமே வராது உள்ள. சத்துரு தொட முடியாது. ஏன்னா நீங்க குறைவு என்கிற அந்த ஆயுதத்தை என்ன பண்ணீங்க, அந்த தரித்திரம் என்கிற ஆயுதத்தை, புரியுதா உங்களுக்கு, கடன் என்கிற ஆயுதத்தை என்ன பண்ணீங்க, இப்போ ஜெயம் எடுத்துட்டீங்க. ஜெயம் எடுத்தா அவரோட தான் உட்கார முடியுமே தவிர ஜெயம் எடுத்தவன் கீழே போக முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிறிஸ்துவ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பண்ண, வித்து எல்லா கடனை தீர்த்து மீதியை வச்சு ஹாப்பியா அவங்க வாழ்ந்தாங்க. இன்னும் ஒரு நேரத்து பார்த்து பார்த்தோம்னா, லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக் சாப்டர் 5 verse 2. லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கடற்கரையிலே
நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். நம்ம என்ன செஞ்சது இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா, அங்க ஒரு படகு இருக்குது, மீனவர்கள் அது இறங்கி அவங்க அப்புறம் வலைய அலசிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்த வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அது கரையில் இருந்து சற்றே தள்ளுபடி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, breaking the weapon of unsuccessful friendship. என்ன சொல்றது? ஜெயம் எடுக்க முடியாதபடிக்கு இருக்கிற அந்த ஆயுதம் பிசாசுடையது. not to be successful. அது தோல்வியில வச்சிருக்க அந்த ஆயுதத்தை உடைக்கிறது. சரி, இவங்க போய் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த படகுல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த படகை கேட்கிறார். ரொம்ப முக்கியம். அது கரையிலுக்கு கொஞ்சம் தள்ளி பாரு. இவனே என்ன தந்து ஒரு கை பேச 0 எல்லாம் சோர்ந்து போய் வந்துக்கிட்டு வழியை இது பண்றாங்க. இப்போ ஒருத்தர் கேட்கிற படகு கொடுப்பா. சரி, உட்கார்ந்தாலும் பரவாயில்ல. சரி, ஏதோ உட்காந்து போறாங்க, கொஞ்சம் தள்ளுப்பா. வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சொன்னா, என் கை பிரயாசத்துல பிரேக் த்ரூ வேணும்னா I have to surrender before God. I have to give it to him. என் கையின் பிரயாசம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால் நான் தேவனின் கையில என்னை ஒப்புக்கொள்வேன். He wants to take over. ரொம்ப முக்கியம். அவர் அதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். நிறைய பேருக்கு ஹெல்ப் வேணும், சப்போர்ட் வேணும். கைகளை அசைச்சு கூப்பிட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்டவர் வேணும். ஆண்டவர் அப்படி இல்லை. If you really want to have a breakthrough, நான் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் அவர் அதை எடுத்துக்கொள்ளும். நீங்க நிறைய பேருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க எஜமான உட்கார்ந்து இருக்காங்க. அந்த படகுல அவர் அமர்ந்தார். கொடுத்தான், நல்லா கொடுத்தான். கொடுத்து முடிச்சு 4ஆம் வசனம் பாருங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆமென். என்னை கனம் பண்ணுகிறவர்களே கனம் பண்ணு. என்னை கனம் பண்ணுகிறவர்களே you should be successful. You have to be honorable. Praise the Lord. Amen. இதெல்லாம் எத்தனை கனம் பண்ணு, கனம் பண்ணு. போதகர் உட்கார்ந்து கேட்டு கடை கேட்டா கொடுத்தான், தள்ளுப்பானா தாழ்னா. ஆனா எந்த சூழ்நிலை இல்லை, அதையும் புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன சொல்றது? நைட்டெல்லாம் போயிட்டு வந்து அப்புறம் வந்து விட்டு இறங்கி, ரொம்ப அழகாப்படுது, விட்டு இறங்கி அலசிட்டு இருக்கிறாங்க. இங்கே விட்டுக்கோ. இப்ப என்ன பண்றாரு? போதகம் பண்றதுக்கு வருவார் மட்டும் அல்ல, அவரு இப்போ கொடுத்தவன் ஆஸ்வதிக்கணும். Praise God. He has to be honored now. Amen. The lack உடையணும். Unsuccessfulness. அவர் செய்வதெல்லாம் என்ன பண்ணணும்? வாய்க்கணும். அதை பிரேக் பண்ணணும். வாய்க்காம இருக்குது பாருங்க, பெருக முடியாம இருக்குது பாருங்க, மேன்மையில போக முடியாது பாருங்க, கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்குது பாருங்க, உயர்வு இல்லாம இருக்குது பாருங்க. இது உடைக்கப்படணும், உடைக்கப்படணும். அப்ப அது உடைக்கப்படணும். நம்முடைய இது பிரயாசத்தை ஃபுல்லா அவர்கிட்ட கொடுக்கணும். அவர் டேக் ஓவர் பண்ண. இப்ப அவன் சொல்றான் பாருங்க, அழகா. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இப்ப பாருங்க, அடுத்த எப்படி பண்ற கனம் பண்றாங்க. இப்ப எல்லாருக்கும் சொல்லியிருப்பாரு, அப்ப முடியாது கனம் பண்ணோம். புரியுது உங்களுக்கு? கனம் பண்ணா அடுத்த சொல்றா, வலைகளை போடுறேன்னு சொல்ல, வலைய போடுறேன். ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி சொல்லுவாங்க. எப்பவுமே என்ன சொல்ல பாருங்க, ஒரு வார்த்தை கொடுப்பாரு, அந்த வார்த்தை பிடிச்சா போதும். நீங்க விசுவாசி செயல்பட்டீங்கன்னா போதும், பிரேக். அவ்வளவுதான், சிம்பிளஸ்ட். இப்ப சொல்றது என்னன்னா, ஒன்னும் மூல அறிவுக்கு எட்டாது. இந்த 3 பார்த்தோம். ஒன்னும் மூல அறிவுக்கு எட்டாது. விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். விசுவாசித்து செயல்படணும். That's all. விசுவாசித்து செயல்படணும். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, திரும்ப போகணும் ஆழத்துக்கு. அப்படின்னு சொல்றாரு,
மீன் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை. அப்ப ஆழத்துக்கு திரும்ப போகணும், வந்தது திரும்ப அதே கலைப்புல போகணும். ஏன் ஒருத்தர் சொல்றாரு, சரி அவரை வந்து என்ன பண்ணணும், கனம் பண்ணணும், அவர் போயிட்டு போடுறாங்க. வலைகளை போடல, வலையை தான் போடுறாரு. சரிங்களா, போடுறாரு. அந்த வார்த்தையின்படி போட்டவுடனே சொல்லப்பட்டிருக்கு, அந்தபடியே அவர்கள் செய்து அப்படின்னு வந்து ஆரம்பிச்சோம். அந்தபடியே அவர்கள் செய்து சொல்றது. இதுவரைக்கும் நான் பண்ண பிசினஸ், இதுவரைக்கும் நான் பண்ண வேலை, இதுவரைக்கும் நான் பண்ண கூலியம், இதுவரைக்கும் நான் பண்ணதெல்லாம் என்ன பண்ண கையில கொடுத்துருவோம். அவன் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு, போப்பா, தள்ளி போ, ஆழத்துல போ, வலையில போ, மீன் பிடிக்க தெரியாதவதான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஆண்டவர்தான் பேசுவார். எப்படின்னா சாத்தியம் அல்லாதது போல இருக்கும். ஏன்னா அது வந்து உலக பிராயமானது இல்லை. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே திட்டத்தை வைத்திருக்கிறார். புரிஞ்சுக்கணும். திட்டத்தை வைத்திருக்கிற என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, தங்கள் வலை He wants to make you successful. எப்பயும் ஞாபகம் வச்சுக்க, சக்சஸ்ஃபுல் வார்த்தை சொல்றேன். எப்படின்னா என்ன சொல்றது, அன்சக்சஸ்ஃபுல்லா இருந்தீங்கல்ல, எப்படி சொல்றது, கையின் பிரயாசமே இல்லாம இருந்தீங்க பாருங்க. இந்த கையின் பிரயாசம் வரும்போது இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும், இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும். அதான் வந்து தேவனுடைய ஆசீர்வாதம். 7 வருஷம் செழிப்பு இருந்தது. இந்த 7 வருஷம் மாடு, நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 7 வருஷம் வறுமை மாடு இந்த 7 வருஷம் செழிப்பை சாப்பிடுச்சோம். அதான் வந்து பார்த்த அந்த ட்ரீம். இதான் வந்து உலகம் சாப்பிடுச்சான். ஆனா யோசேப்பை வச்சாங்க. இப்படிப்பட்ட ஆவியை பெற்ற வேற யாரு? அவங்க கொடுத்தாங்க. கொடுத்த உடனே என்ன இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இதை சாப்பிட்டுக்கணும், இப்ப இந்த மாதிரி இதை சாப்பிட்டுச்சு. இதுதான் நான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பயங்கரமான வறுமை என்கிறது, இந்த சாபம் இந்த ஆசீர்வாதத்தை அழிச்சிருக்கணும். எப்பொழுது விசுவாசத்தினால இந்த ஜெயிக்கிறீங்களோ, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சாபத்தை எல்லாம் சாப்பிட்டு. இதான் லைஃப். உங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, நீங்க ஆசீர்வாதம். நீங்க திரும்பி பார்த்தா கூட தெரியும், திரும்பி பார்த்தா கூட தெரியும். ஜெயம் கொள்ளுகிறவன் அவருடைய ஆயுதமாகிய விசுவாசத்தை பயன்படுத்த கற்றுக்கொண்டால், தேவனுடைய வார்த்தையின்படியே செயல்பட்டால் நடக்கிற காரியத்தை சொன்னார். சகலமும் என்ன மாறுறதா எப்படி நார்மல்ல விழுங்கிடும், கம்ப்ளீட்டா விழுங்கி போயிடும். நீங்க தேடணும், இப்போ உங்க தரித்திரத்தை தேடணும், உங்க சாபத்தை தேடணும், உங்க தோல்வியை தேடணும், உங்க அவமானத்தை தேடணும், உங்களுடைய நிந்தையை தேடணும். நீங்க சொன்னாதான் தெரியும். ஆமென். பேசுறது தேவ மனுஷனை சந்திச்சு 7 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 7 வருஷம் என்ன நிலையில இருந்தாரு சொன்னா, ரோட்ல படுத்துருவார். இது சீக்கிரம் குடிச்சிட்டு அந்த சூதாத்தாரு இதுக்காரங்க ரோட்ல படுத்துருவார். 7 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. கர்த்தர் ஒரு நாள் அவரை தொட்டார். இயேசு அறியாதவர், இயேசு அறியவே இல்லை. அப்ப ஆண்டவர் ஒரு நாள் அவரை தொட்டார். கர்த்தர் அவரை வந்து என்ன சொல்றது, தன் பிள்ளையா மாற்றினார். அவரு அநேக பாடல பாடிட்டார். அதுல ஒரு பாட்டு வந்து, நீர் மட்டும் என்னை தேடி வராதிருந்தா நான் என்னுடைய இதுல அழிந்திருப்பேன். அது அவர் எழுதுற பாட்டு தான். ஸ்ரீஜிதர் பாடியிருக்காங்க. பட் அவர் எழுதுற பாட்டு அவருடைய, அதான் அவருடைய லைஃப். அந்த காரியங்கள் சொன்னாரு. அவர் ஓடு கொடுத்தாரு. யாரும் இயேசு ஏற்றுக்கொள்ளல. அங்க இருந்தப்போ அவங்க எல்லாம் இன்னைக்கும் அதே மாதிரி இருக்கிறாங்க. ஆனா வித்தியாசமா இருக்காங்க. எந்த இடத்துல நான் இருந்தனோ, எத்தனையோ வருஷங்களுக்கு பின்பு அதே இடத்துல ஃபேமிலி கேம்ப் 3 நாட்கள் நாங்க ஊழியர் செஞ்சோம். அதே இடத்துல, அதே கிளப்ல. அவன் கத்துருவாரு. இப்ப இவங்க சொன்னாதான் தெரியும் எனக்கு.
அது சொன்னதான் தெரியும். நான் நீ பார்த்தேன்னு தெரியவே சரி அது மாதிரி ஏன்னா விழுங்கிடும். அதான் ஓவர் கம்மிங். ஜீவனானது மரணத்தை என்ன பண்ணும்? விழுங்கி போடும். நீ தேடினாலும் பார்க்க முடியாது. You cannot see that. அதுதான் ஜெயம். அதுதான் அவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவனும் நான் ஜெயம் கொண்டு. நீ ஜெயம் கொள்ளுகிற என்ன பண்ண? ஏன் கூட உட்கார? இதுதான் அது. மரணத்தை ஜெயிச்சு எல்லாம் புரிஞ்சுக்கணும். சாவை ஜெயிச்சு, பிசாசு எல்லாத்தையும் ஜெயிச்சு, இன்னைக்கு அதுக்கெல்லாம் இருந்த இடம் தெரியாத அளவுக்கு யோசிச்சு பாருங்க. பாவத்தின் அடிமையா இருந்த என்ன இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால இன்னைக்கு பாவம் என்னை ஆள முடியல. பிசாசு தன்னுடைய வல்லமை எல்லாம் செயல்பட்டு அடிமைத்தனத்துல வைத்திருக்கிறவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால என்ன ஆள செய்ய முடியல. இந்த உலகம் இச்சையினாலும் எல்லாவற்றினாலும் இதுவரைக்கும் ஆடிப்படுத்திக் கொண்ட உலகம், சாபமா இருந்த உலகம் இப்ப என்ன பண்ண முடியல? எனக்கு என்னை வந்து நம்மள ஆள முடியல. அது மட்டும் என்ன வந்து சாபத்தை கொடுக்க முடியல. சொல்லுவோம் ஏன்? ஒரு விசுவாசம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையே காணும். அதான் ஜெயம் கொள்வனுடைய வாழ்க்கை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால இந்த நாட்களில அதிகமாய் விசுவாச வாழ்க்கையில தேவ வார்த்தையை பிடித்துக் கொள்ள கர்த்தரோடு பேசணும். ஒவ்வொரு பகுதியை ஜெயமிடுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு பகுதியை ஜெயமிடுங்க. என்ன பண்ண குறை பேசாதீங்க. பிரயோஜனமே இல்லை. இது இப்படி இருக்கு, வீட்டுல எப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க. ஐயா அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஜெயம் எடுக்கிறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு. நாம அவ ஜெயம் எடுத்தா எதுவுமே எதை ஜெயம் எடுக்கிறது எல்லாம் புரிஞ்சுங்க. எதை ஜெயம்? There should be some opposition. ஆமாவே இல்லையா? எதிர்ப்பு இருந்தா தானே, சேலஞ்ச் இருந்தா தானே அதுக்கு பேர் ஜெயம். சேலஞ்ச் இல்லாம நான் ஜெயம் எடுத்தேன், ஜெயத்தை எதை ஜெயிச்சோம்? So there's a challenge when Goliath stands. கோலியாத் நிற்கும் பொழுது, பெரிய மலை நிற்கும் போது, பெரிய கூட்டம் நிற்கும் போது, that is where you're going to see the glory of God. ஆமென். நீ விசுவாசித்தார், நீ விசுவாசித்தார் சூழ்நிலைகள் தான் உடைய விசுவாசத்தை பயன்படுத்து. அதற்கு தான் விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நான் விசுவாசித்ததனாலே இன்னைக்கு பிள்ளையா மாறினேன். பாவத்தை மேற்கொண்ட பாவம் என்னை ஆள முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி